கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தரித்திரத்தை வெல்வது எப்படி என்று வேதாகமத்தின் அடிப்படையிலே பேசியிருக்கிறோம். இந்த தரித்திரம் ஏன் உலகத்திற்கு வந்தது, இதனுடைய மூல கருத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு புரியும். இந்த மூல காரியங்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை படிக்கும் பொழுது தான் நமக்கு அதனுடைய காரியங்கள் புரியும். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி ஆதாமுடைய விழாயிலிருந்து ஏவாளை உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் வைக்கிறார். ஆதாம் உண்டாவதற்கு முன்பாக ஆதாமுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கர்த்தர் உண்டாக்கி விட்டார். ஆகவே ஆதாம் எந்த நேரத்திலும் பசி இருந்தாலும் பழங்களை பறித்து சாப்பிடலாம். அங்கு இருக்கிற விளைந்த பொருள்களை சாப்பிட்டு அவர் நிம்மதியாக இருந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொன்ன அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்ற கனியை ஏவாளை புசிக்க வைத்தார். யார் புசிக்க வைத்தார்? சாத்தான். கர்த்தர் இவரிடத்தில் சொல்லுகிறார், இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஏவாளிடத்திலே சத்துரு என்ன சொல்லுகிறான்? இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவதில்லை என்று அவன் சொல்லுகிறான். இதுதான் ஒரு பெரிய முரண்பாடு. இந்த முரண்பாடுகளை நாம் பின்னாலே பார்ப்போம். இப்போ இந்த கனியை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டதுனால சாபம் வந்துடுச்சு. சாபத்துடைய துவக்கம் இங்கே தான் ஆரம்பம். இப்போ இந்த மனுஷன் ஏதேனை விட்டு வெளியேற்றப்படுகிறார். வெளியேற்றப்பட்ட உடனே இப்போ அவர் போய் என்ன செய்யணும்? வெளியின் பயிர் வகைகளை சாப்பிடணும். இப்போ முள்ளும் குறுக்கும் உண்டாச்சு. அதுக்கு முன்னால் முள்ளும் கிடையாது, குறுக்கும் கிடையாது. இப்போ அவனுடைய ஆகாரத்தை வருத்தத்தோடு புசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கணும், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கையில வாங்கின பையில போடல, பைசா போன இடத்துலன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? எவ்வளவு நான் உழைத்தாலும் ஒரு பைசா கூட தங்க மாட்டேன்னு சொல்றாரு. அது இங்கே தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுமைக்காரன் கோழி கூட எந்திரிச்சான்னா சனியை சாமத்துக்கு வந்துடுவாங்க. சாமத்துக்கு எந்திரிச்சு முன்னால் நிற்பானா. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, உப்பு வாங்க போனால் மழை வருதான், மாவு வாங்க போனால் காத்தடிக்கும். இப்படி சொல்லி கொண்டிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன் இந்த போராட்டத்தின் நிலைமை? ஏன் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ பிரச்சனை? இது ஒரு கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இது சொந்தம். எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு மீண்டும் தெளிவு உண்டாக வேண்டும் என்றால் கோடு போட்டு இந்த மதம் அந்த மதம் அப்படிலாம் பிரிக்கவே கூடாது. எல்லாருக்கும் இது புரிஞ்சு கொள்ளணும். எல்லாருடைய வீட்லையும் தரித்திரம். இப்போ தரித்திரம் விடுதலையாக வேண்டுமா? நிச்சயமா இந்த செய்தியை கவனிக்க வேண்டும். இந்த செய்தியை நீங்கள் கவனித்தால்தான் தரித்திரம் குடும்பத்தை விட்டு போய்விடும். இன்னைக்கு பாருங்க, கொரோனா பீரியடு உலகம் முழுவதும் இன்னைக்கு பிரச்சனை. உலகம் முழுவதும் ஏதோ 1-2 நாடு விதிவிலக்கு இருக்கலாம், கிட்டத்தட்ட 90% எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை. இப்ப நம்ம வாழ்கிற அந்த உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா, லோயர் கிளாஸ், அதுக்கு மேலே வரும்போது லோயர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ், அப்புறம் ஹையர் கிளாஸ், இப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க. இன்னைக்கு வலதுசாரி பேச்சாளரே சொல்றாரு,
ஒவ்வொரு மனிதனும் 10 ஆண்டு பின்னோக்கி போய்விட்டார். ஒருத்தர் லோயர் கிளாஸ்ல இருந்து லோயர் மிடில் கிளாஸ் வரைக்கும் 10 ஆண்டு படித்தது. இந்த 10 ஆண்டு அவர் வந்து லோயர் மிடில் கிளாஸ் வந்திருக்கிறார். இப்போ மீண்டும் என்ன செஞ்சிட்டாரு, லோயர் கிளாஸ் போயாச்சு. இப்போ இந்த போராட்டங்கள் ஒவ்வொரு ஸ்தம்பித்து போய் நிற்குது. எனக்கு அரசாங்கமே சொல்லுது எங்களுக்கு வருமானமே இல்லைன்னு அரசாங்கம் சொல்லுது. வியாபாரி ஆகட்டும், கூலி வேலை செய்கிறவங்களாகட்டும், கவர்மெண்ட் உத்தியோகம் எல்லாமே இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போயிருக்கிறாங்க. இன்னும் நாட்கள் வரும் பொழுது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை இப்படிலாம் நடக்க போகுது. ஏன்னா மனிதனுடைய கையில் பணம் இல்லைன்னா இதுதான் நடக்கும். தரித்திரம் அதிகமாகும் பொழுது அநியாயங்கள் மிகுதியாகிவிடும். அப்போ இதையெல்லாம் யார் விடுவிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் விடுவிக்க முடியும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை மதத்தின் கண்ணாடியை கொண்டு பார்க்காதீங்க. மதத்தின் கண்ணாடியை பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அது வந்து பெரிய ஒரு தப்பாக தான் புரியும். நீங்க உண்மையை உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசுவை நோக்கி பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. இது நிறைய விஷயங்களை நம்ம படிச்சுட்டு போனாதான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். நிறைய விஷயங்களை புரிஞ்சு விட்டாதான் நிறைய காரியங்கள் இருந்து நாம் தப்பிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 6:11 சொல்லுது, தரித்திரன் வழிபோக்கனை போல வரும். ஏன்னா எதனால வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20:13 பார்க்கும்போது தூக்கத்தை விரும்பினான் தரித்திரன். இப்போ சோம்பேறியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு அவன் தரித்திரன். சோம்பேறி என்ன செய்வான், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். இப்படியே தூக்கத்தை விரும்பிட்டு இருந்தால் அங்கே உழைக்க முடியாது. எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டது. 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் 13 மணி நேரம் தூங்கினா இப்போ எங்கிருந்து சம்பாதிக்க முடியும், எங்கிருந்து இவங்க சேர்த்து வைக்க முடியும்? ஒரு மனிதன் தன்னுடைய வருமானத்தில் குறைந்தபட்சம் 20% சேமித்து வைக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிலர் சேமித்து வைத்த பொறுப்பவர்கள் இந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. சேவிங்ஸ் இல்லாதவங்க நிலைமை கடன் பெருகுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய கடனுடைய அந்த கடைசி பகுதி என்னன்னு வருமா, தற்கொலைக்கு தான் போவாங்க. கடன் பெற்றார் நெஞ்சம் போட கலங்கினார் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அநேக தற்கொலைக்கு பின்புலம் பார்த்தீங்கன்னா என்னால் கடன் அடைக்க முடியல, இஎம்ஐ வாங்கினேன் இஎம்ஐ அடைக்க முடியல, கடன் வாங்கினேன் இதை அடைக்க முடியல அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டே நிறைய பேர் செத்து போகிறாங்க. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். 1 by 1 அப்படியே ஒரு புஸ்தகத்தை நீங்கள் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா அதை கவனிப்பார் இல்லாமல் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேலே தூசி படிச்சு அந்த மாதிரி தான் உங்கள் மனசு அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தூசி படித்து எதிர்மறை எண்ணங்கள் வந்துடும். அந்த எதிர்மறை எண்ணங்கள் வரும் பொழுது அதுக்கு போக்கக்கூடிய நபர்களிடம் போய் நம்ம பேசணும் அல்லது வேதத்தை படிக்கணும். வேதத்தை படிச்சிங்கன்னா நம்ம எதிர்மறையான எண்ணங்கள் மாற்றப்படும். ஏன்னா அந்த வசனம் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். அப்போ சோம்பேறியை பார்த்து சொல்றாங்க, சோம்பேறியே நீ எறும்பிடத்திலிருந்து கற்றுக்கொள். எறும்பு என்ன செய்யுது, வெயில் காலத்துல அடுத்து வரக்கூடிய மழை காலம் அதுக்காக ஆகாரத்தை சேமிச்சு வைக்குது. அந்த ஓரறிவு 2 அறிவு படித்த எறும்புக்கே அந்த புத்திசாலித்தனம் இருக்குமே, ஆனால் 6 அறிவு பெற்ற மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பேசுறாங்க, நிறைய சர்ச்சில் என்ன சொல்லுவாங்க, நம்ம பரலோகம் போகணும், பரலோகத்தில் எல்லாம் கிடைக்கும், எல்லா விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாழ்கிற வாழ்க்கை கோட்டை விட்டுருவாங்க. ஒரு ஜெயஜீவன் இருக்காது. இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை இந்த பூமியில நமக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட். இந்த ட்ரைனிங் பீரியட்ல நாம் எப்படி வாழ்கிறோம் இதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்க கிரீடம் கிடைக்க போகுது. நீ வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அநேகர் இயேசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது
உன்னுடைய சாட்சி மற்றவர்களை திருப்பும். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கிறது. தரித்திரத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துடுறாங்க. இங்க வந்து ஜெபம் பண்ணி ஊழியக்காரர்கள் சொல்லுகிற அந்த வசனத்தை கேட்டு அதன்படி வாழ ஆரம்பித்த உடனே அவர்களுக்குள்ளே மாற்றங்கள் வந்து விடுகிறது. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில அப்படியே ஸ்தம்பிச்சு போக என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சில போதவர்களே விஷயம் தெரியாம பேசுவாங்க. பணத்துக்கு பின்னால ஏன் ஓடுற, உட்காரு, பரலோகம் போக முடியாது. பணத்தையும் பரலோகத்தையும் முடிச்சு போட்டு வச்சிருவாங்க. இப்ப இவனுக்கு பணமா பரலோகமாங்கிற கன்ஃபியூஸ்லயே வாழ்க்கை தொலைச்சு போயிடும். பரலோகத்துல எல்லாம் இருக்கும், எல்லா விஷயமும் இருக்கும், எல்லாம் இருக்குன்னு எல்லாம் சொல்றீங்க. ஒரு பையன் ஒரு அப்பாட்ட பேசுறான், அப்பா அப்பா பரலோகத்துல தான் எல்லாமே கிடைக்குமே, பேசாம நாங்க போயிடலாமா அப்படின்னு அவங்க அப்பா முடிக்கிறாரு. பரலோகம் போனா 2 பேரும் இறந்து போனாதான் அடுத்து நரகமா பரலோகமாங்கிற பிரச்சனை அங்கே இருக்கு. விசுவாசத்தெல்லாம் பரலோகம் போகலான்னு இருக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பையன் கேட்கிறான், உடனே போகலாம்னா இந்த உலகத்துல உன்னை கர்த்தர் ஏன் படைத்தார்? ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது உன்னை குறித்து. அதை நீ புரிந்து கொண்டாயா? எல்லாம் சொல்லுவாங்க, சொல்றதெல்லாம் நம்ம கேட்கலாம். நீ வேதத்தை படிக்கிறாயா, கர்த்தரிடத்தில் பேசுகிறாயா, அந்நிய பாஷையை பெற்றாயா? இந்த கேள்வியெல்லாம் வரும் பொழுதுதான் இந்த உலகத்திலே எப்படி நிற்க வேண்டும், நீ தரித்திரத்திலிருந்து எப்படி விடுபட முடியும். தரித்திரம் வழிபோக்கனை போல வரும். அந்த வழிபோக்கனிலிருந்து நீ ஜெயிக்க முடியும், உன்னால் முடியும். எப்படி முடியும்? இந்த வேத வசனத்தை புரிந்து கொண்டால்தான். நாங்க சொல்லப்படுது எறும்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள. அங்க என்ன கற்றுக்கொள்ளணும்? சேமிப்பை கற்றுக்கொள்ளணும். 10 ரூபா சேமிச்சு வைன்னா உடனே சொல்றாங்க, ஐயோ நம்ம பரலோகம் போகணும், நமக்குள்ள திவ்யா அப்படின்னா அடுத்து நீ தரித்திரத்துக்குள்ளதான் இருக்கணும். ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய சபை என்று சொன்னால் போதகர் பால் யாங்கிச்சோ என்று எல்லோருக்கும் தெரியும். அவர் எப்படி ஊழியத்தை துவங்கினார் என்று சொல்லி பார்த்தோமே, ஆனால் ஒரு திருத்தரத்தின் அடிப்படையில் தான் அவர் ஊழியத்தை துவங்குகிறார். 2ஆம் உலக யுத்தத்திலே ஜப்பான் என்ன செய்து விட்டது? தென்கொரியாவை, அந்த கொரியா தீபகரத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல வந்து நசுக்கிட்டாங்க. வறுமை தலைவிரித்தாடுகிறது. யாங்கிச்சோ போய் என்ன சொல்கிறார், ஒரு அம்மாட்ட ரொம்ப செருப்பு தைச்சிட்டு இருக்கிற அந்த குடும்பம், அவங்க கணவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு, அவங்க பிள்ளைகள் எல்லாம் கெட்ட வழியில் இருக்காங்க, குடிக்கிறாங்க, இந்த மாதிரி கெட்ட இதில் இருக்காங்க. அப்போ அவங்க அதை சொல்றாங்க. சொன்னதை கேட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இவங்க 2 பேரும் ஜெபம் பண்றாங்க. ஆமா வாமா உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜெபிக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவும் வர்றாங்க, சத்தியத்தை கேட்டு வர்றாங்க. வீட்டுக்கு இவங்களுடைய சர்ச்சுக்கு வந்தா அது சுத்தில எப்படி இருக்குதா, துணியில வச்சு கட்டிருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, நீ என்ன விட தரித்திரம் இருப்பீங்களாட்டு இருக்குது, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுமே அப்படின்னு. இவர் சொல்லுவாங்க, ஆமா நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பேருடைய தரித்திரமும் மாறி போச்சு. இன்னைக்கு 2 பேருடைய தரித்திரம் மாறி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரோட சபை இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. அந்த அம்மா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்காங்க, ஒரு சபையில மூப்பரா இருக்காங்க. அப்ப இந்த மாற்றங்கள்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்திலிருந்து தான் வருகிறது. இப்போ வேதத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியும் நம்ம பார்த்து அதை தியானிக்கணும். அதை தியானிக்கும் பொழுதுதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்துட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. அதை லூக்கா 4ஆம் அதிகாரத்திலும் சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. அப்ப தரித்திரத்தை விட்டு மாற வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அந்த சுவிசேஷத்தை சொன்னால்தான் அவர்களுக்குள்ளே மாற்றம் வரும். பதறனுடைய நினைவு தரித்திரத்தை கொண்டு வரும்.
இப்போ பதறுகிறவர்களுடைய நினைவு. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய நினைவுகள் எல்லாம், ஏன்னா ஏன் பதறான்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையில தொடர் தோல்வி, எதுக்கு போனாலும் தோல்வி, எதை செஞ்சாலும் தோல்வி, எங்க போனாலும் நெகட்டிவ். அப்போ அவன் பதறிக்கிட்டே இருக்கிறான். பதற என்ன ஆயிடுது, இவனுடைய நினைவுகள் எல்லாம் அவனை நீதிமொழிகள் 20:5 பார்க்கும் பொழுது பதறனுடைய நினைவுகள் தரித்திரத்தை கொண்டு வரும். எனக்கு தெரிய ஒரு அம்மா இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் பதறல் தான். அவங்க பேசும்போதே அந்த பதட்டம் தெரியும். அப்போ அந்த உண்மை நிலையில் அவங்க நிற்க முடியாது, யதார்த்தத்தின் நிலையில் அவங்க நிற்க முடியாது. எந்த நேரம் பதறி அவங்களுடைய குடும்பத்திலிருந்து தரித்திரமே போகலை, அந்த குடும்பத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குது. இப்படி நிறைய காரியங்களை நாம் சொல்லி கொண்டே போகலாம். தரித்திரம் ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரவேசித்து, இப்போ அவங்க உடன் பிறந்தவங்க கூட அவங்களோட பகை உண்டாக்குவாங்க. நண்பர்கள் கூட இவங்களை கண்டா விலகி ஓடிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு தரித்திரம் வருது. தரித்திரம் வந்துட்டு இருக்கும் பொழுது, தரித்திரத்தோடு அவன் இருக்கும் பொழுது என்ன செய்வாங்க, அவங்கெல்லாம் இவனோட சேர மாட்டாங்க. அப்போ இவங்க வாழ்க்கையில் நொந்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, எங்கிட்ட யாரும் சேர மாட்டேங்கிறாங்க, உற்றார் உணர் எங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை. இப்போ இந்த சாபம், அந்த தரித்திரங்கிற அது வந்து ஒரு சாபம். இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆகணும். எங்கள் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது, நான் 12வது, எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 12 பிள்ளைகள். எங்கள் அப்பா வால்பாறையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகி சேலம் வந்தோம். சேலம் வரும் பொழுது முறையாக ஆலயத்துக்கு போயிட்டுருப்போம். இப்போ போக முடிகிறதில்ல, குடும்பத்தில் தரித்திரம் ஆட்கொண்டு விட்டது. என்னால் மேற்கொண்டு படிக்க முடியல. நான் கடைசி பையன். நான் டெல்லிக்கு போய் எனக்கு ரயில்வேயில் வேலை கிடச்சிது. அங்கே கொஞ்சம் பணத்தை சேர்த்துட்டு எனக்கு கீழே இருக்கிற தங்கைக்கு கல்யாணம் நடத்தணும்னு சொல்லிவிட்டு, டெல்லியில் என்னுடைய நண்பர் அவர் திருமணம் செய்துக்கிறேன்னு சொல்கிறதுனால வந்து திருமணம் செஞ்சுட்டு மீண்டும் டெல்லிக்கு போயிட்டுருக்கோம். அன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின், மத்தியானத்தில் நான் ஏதோ ஒரு திங்ஸ் வாங்க போயிருக்கேன். போயிட்டு வரும் பொழுது இந்த ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து இந்த குடுகுடு படிச்சுட்டு வருவார். அவர் வீட்டில் வந்து உங்கள் பையனுக்கு வந்து கண்டம் இருக்குன்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா அம்மா பயந்துட்டு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கேட்கும்போது ஏதோ அவன் சொல்லியிருக்கிறான். உடனே எங்கே போய் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டில் இருக்கிற பண்டம் பாத்திரத்தை அடகு வச்சு அவனுக்கு பணத்தை கொடுத்து செஞ்சிட்ருக்காங்க. நான் வர்றேன், எனக்கு ஒரே இதாக இருக்கு. சரி, இப்போ கிளம்ப போகிற நேரத்தில் வயதானவங்ககிட்ட இது நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே இருந்துட்டு போயிட்டேன். இதே போல தான் தரித்திரம் போகணுன்னு எத்தனையோ பேர் வீட்டில் இருக்கிற பண்டம் பாத்திரத்தை விற்று பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி எத்தனையோ மந்திரவாதிகள், எத்தனையோ பேர் வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்குது. நான் ஒரு தடவை தனுஷ்கோடி போனால் அங்கே பார்த்தீங்கன்னா பரிகாரம்னு சொல்லிட்டு 10,000 20,000 வாங்கி கொண்டு செய்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். நான் அந்த நம்பிக்கையை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரு தரித்திரத்தின் நிலையில் இருக்கிற ஒரு மனுஷன் மீண்டும் தரித்திரத்துக்குள்ளே தான் போக வேண்டியது இருக்குது. இப்போ இந்த தரித்திரத்தை நீக்கணும்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தரித்திரம் வந்ததுன்னா அந்த சாபம் எப்படி இருக்குன்னு சொல்லி உபாகமம் 28 பார்த்தோம்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வசனம் சொல்லப்படுது. உபாகமம் 28 அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு பயம் உண்டாகும். பாருங்க, சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழிந்து தீரும் மட்டும் இரும்பு நுகத்தடி உன்
கழுத்தின் மேல் போடுவார்கள். இதுதாங்க தரித்திரம் வந்து ஒரு மனுஷனுக்கு சூழ்ந்துருச்சுன்னா எல்லாம் குறைபட்டு போயிடும். எல்லாம் பார்த்திங்கன்னா வயல் வச்சுருக்கான், அதுவும் குறைபட்டுரும். வியாபாரமும் குறைபட்டு போயிடும். நீ வேலை செஞ்ச வேலை இல்லாமல் போயிடும். எல்லாம் போயிடும். அது சாபம். சகலமும் குறைபட்டு பட்டினியோடு இருப்பாய். தாகத்தோடும் உடுத்துக்கிறதுக்கு உடை இருக்காது. இப்படி உனக்கு பக்கத்தில் இருக்கிற சத்ருவனை வந்து என்ன செய்வான்? அவனை ஆளுக்கு செய்வான். ஏன்னா அவனுக்கு கடன் கொடுத்துருப்பான், அல்லது அவனுடைய தேவையில் நீ இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அவனை ஆட்சி செய்வான். நுகம் பார்த்திங்கன்னா அந்த மாட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாதபடி அந்த நுகத்தை வச்சு கட்டி தான் அந்த மாட்டை ஏர் போட்டுறதோ அல்லது வண்டி இழுக்கிறக்கோ இருக்கும். அந்த மாதிரி அந்த தரித்திரங்கிற நுகம் அப்படியே கழுத்து மேலே இருக்கும். நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின்படி அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மத்தேயு 27:45 வசனத்தை பார்க்கும் பொழுது 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை பூமி எங்கும் அந்தகாரப்பட்டு அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கார். இப்போ அவர் முதல் நாள் சாப்பிட்டது, அப்போ பட்டினியோடு இருக்கிறார். பட்டினியோடு பார்த்தீங்கன்னா தாகத்தோடு. உங்களுக்கு யோவான் 19 தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ தாகம். நிர்வாணம் அவர் போட்டிருக்கிற உடையை கழட்டிட்டாங்க. அந்த காலத்தில் ராஜாக்களும் பிரபுக்களும் தான் அந்த உடை போட்டிருப்பாங்களாம். அது அப்படியே நெஞ்சிருக்கும் அந்த அங்கி. அந்த அங்கியை எடுத்து சீட்டு போட்டு யாருக்கு ஒழுகுனோ அந்த போர் சேவர்கள் எடுத்துக்கிறாங்க. அப்போ இடுப்பில் ஒரு துணியை கட்டிட்டு அப்படியே தொங்குறார் அந்த சிலுவை மரத்தில். அதாங்க தரித்திரம். இந்த தரித்திரம் எப்படியெல்லாம் இருக்குங்கிறது தான் அவர் அங்கே அனுபவித்து கொண்டிருக்கிறார். அந்த நுகம், அந்த சிலுவை நுகம் அப்படியே வச்சு அமுத்திட்டு இருக்குது. அந்த ரோம போர் சேவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். இப்படி அந்த தரித்திரத்தை அப்படியே அமுக்கிட்டு இருக்கு. பாருங்க, நம்முடைய தரித்திரக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்முடைய தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிறார். இப்போ ஒரு நிமிஷம் நீங்க தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் தரித்திரத்தை அப்படியே ஒரு நிமிஷம் நினைவு கூறு. உன் இல்லாமையை நோக்கிப்பார். பட்டினியோடும் தாகத்தோடும் வேதனையோடும் இருக்கிற நீ, இயேசு கிறிஸ்து உனக்காக அந்த வேதனையை சிலுவை மரத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். அதை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் உங்க தரித்திரம் மாற்றப்படும். இந்த தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ஆகவே தான் இந்த செய்தி உங்களை வந்து எட்டுகிறது. தரித்திரத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படி இந்த வேத வசனம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வரியமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியமுள்ளாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பாருங்க, நம் நிமித்தம் தரித்திரரானார். நீங்க நெஞ்சில கை வச்சுள்ளுங்க. அவர் ஐஸ்வரியமுள்ளவராய் இருந்தும் இயேசு கிறிஸ்து என் நிமித்தம் தரித்திரரானார். என் நிமித்தம் தரித்திரரானார்னு நீங்க சொல்ல முடியும். பாருங்க, தரித்திரத்திருந்த என்னை, எங்க குடும்பத்தை கர்த்தர் விடுவித்தார். இந்த வார்த்தை தான், இந்த வசனம் தான் எங்களை விடுவித்தது. இன்னைக்கு உங்களையும் இந்த வசனம் தான் உங்களை விடுவிக்கும். உங்களை ஐஸ்வரியவானாக்கும்படி அவர் தரித்திரரானார். பிரியமானவர்களே, நீங்கள் தரித்திரத்தில் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. அவர் கிருபையை நீங்கள் அறிந்திருக்க. கிருபைனா என்ன? அவருடைய திறமை, அவருடைய ஆற்றல். அவருடைய ஆற்றல் உங்களை ஐஸ்வரியவானாய் மாற்றும். சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, அந்த ரத்தம், அந்த வேதனை, அந்த பாடுகள், அந்த நிந்தை, அவமானம், அந்த போராட்டம் எல்லாம் உங்கள் தரித்திரத்தை ஒழிக்கும்படியாக,
உங்கள் குடும்பத்தை விட்டு அகன்று போகும்படியாக, உங்கள் வியாபார ஸ்தலத்தை விட்டு அகன்று போகும்படியாக, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து அகன்று போகும்படியாக, உங்களுடைய ஊழியத்திலிருந்து அந்த தரித்திரம் அகன்று போகும்படியாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது அதை அப்பியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். எனக்காய் என்னை ஐஸ்வர்யவானாக்கும்படி என்னுடைய தரித்திரத்தை இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் ஏற்றுக்கொண்டார். இந்த வார்த்தை உங்களுக்குள் ஊடுருவி பாயட்டும். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகட்டும். என்னை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த வார்த்தை என்னை மாற்றுகிறது. எனக்குள்ள ஒரு பெரிய தெம்பு வருகிறது. எனக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கி வருகிறது. என்னுடைய சூழல்களாம் மாறுகிறது. நான் மட்டும் மாறவில்லை, என்னை சார்ந்தவர்களை மாற்றுகிறேன். வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து. ஏனென்றால் தரித்திரருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாரே, அதை நான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். தரித்திரத்தை மாற்ற வேண்டும். அவர்கள் தரித்திரம் மாறும் பொழுது நிச்சயமாய் திருச்சபைக்கு வருவார்கள். திருச்சபையிலிருந்து தங்களுடைய செழிப்பை பெற்றுக்கொள்ள திருச்சபையே அவர்களுக்கு ஒரு சிறந்த இடம். இங்கு வேத வசனம் போதிக்கப்படுகிறது. அவருடைய குறைவெல்லாம் நிறைவாக்கப்படுகிறது. அவருடைய பிரச்சனைகள், அவருடைய சாபம், அவருடைய பாவம் எல்லாவற்றையும் இங்கே மாற்றப்படுகிறது. இந்த வேத வசனம் தான் அவர்களை மாற்றும். ஒரே நாளில் வருகிற மாற்றம் அல்ல, இது ப்ராசஸ். தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும், தொடர்ந்து நடத்தப்படுகிற செயல். நீ வாழ்க்கையிலே பின்னோக்கி போய்விட்டாயா? எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறாயா? மீண்டும் இயேசுவோடு ஒப்புருவாங்க. மீண்டும் வாங்க, இயேசுவிடத்தில் வாருங்க. அவர் உங்களை ஐஸ்வர்யவானாக்கும்படி அவர் தரித்திரரானார். 2 கொரிந்தியர் 8:9 தெளிவாக சொல்லுகிறது, அவர் உங்களை ஐஸ்வர்யவானாக்கும்படி அவர் தரித்திரரானார். இயேசு கிறிஸ்து தரித்திரரானார். அந்த தரித்திரம் இன்று உங்களை விட்டு அகன்று போகும். எதெல்லாம் இல்லை என்று நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் எடுத்து போட்டு, எதுவெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறீர்களோ அதெல்லாம் கிடைக்கும்படியாக தேவனுடைய ஆற்றல், அவர் கிருபை அறிந்திருக்கிறீர்களே. உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்குகிறவர், உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துகிறவர், உங்களை பரலோகம் அழைத்து செல்ல வந்திருக்கிறவர். நீ இந்த உலகத்திலே வாழும் வாழ்க்கை தான் உன்னை பரலோகம் கொண்டு செல்லும். இங்கு தோல்வியின் ஜீவியம் வாழ்ந்தால் நிச்சயமாக நீ செல்ல முடியாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை கொண்டு அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 2:24 சொல்லுகிறது. வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும், சென்னையை மட்டுமல்ல, அல்லது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, வெளிநாட்டிலும் கூட எல்லா இடங்களிலும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். எப்பொழுதும், எந்த நேரமும் இல்லை, எல்லா நேரங்களிலும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.